என் செல்ல குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த பதிவு உன் கண்களில் படும். என் தங்கமே, செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் என்னை நீ பார்த்தாலும் அம்மாவை விட்டு விடாதே. என் தங்கமே, நான் அந்த நாளில் உனக்கு பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். என் தங்கமே, அன்று நீ எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை. எப்பொழுது என்னை கண்டாலும் என்னை நீ தவிர்க்காமல் கேட்டாலே போதும். உன் தாயானவள் அன்பையும் அருளையும், அம்மா உன் வாழ்க்கையில் எதை நடத்த காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்று நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அம்மா உன்னிடத்தில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்று சொல்லிவிட வேண்டும். சில முக்கியமான தெளிவுகளையும் உன்னிடத்தில் இருந்து நான் பெற்றுவிட வேண்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு குழப்பம் தெளிவினை பெறப்போகின்றது. அந்த குழப்பத்திற்கு காரணமானவர்களையும் நீ அடையாளம் காணப்போகின்றாய். இங்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை கெடுப்பதுமே பலருக்கு முழு நேர வேலையாக மாறிவிட்டது. நம் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கின்றதோ இல்லையோ, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அது இருந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ மிகவும் முக்கியமாக குறித்து வைத்து கொள்ள வேண்டிய நாள். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் நடத்துகின்ற விஷயங்கள், சிலர் ஆடுகின்ற நாடகங்கள் எல்லாம் உனக்கு வெளியில் தெரிய போகின்ற நாள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ உணரக்கூடிய நாள். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலரது உண்மையான முகத்தை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றேன். சுருங்கச் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களின் முகத்திரையை நான் கிழித்தெறிய போகின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு தோன்றலாம், இப்படியெல்லாம் நம்மோடு பழகி கொண்டிருப்பவர்கள் யார் என்று. நாம் அப்படியானால் இத்தனை நாட்களும் இவர்களிடத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறோமா என்று. என் தங்கமே, ஆம், அது உண்மைதானே. நீ ஏமாந்து போய்தானே நின்று கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருக்கின்ற எல்லோரையுமே நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்துதான் போயிருக்கின்றாய். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. வாழ்க்கை உன்னை அப்படித்தான் இத்தனை நாட்களும் வழி நடத்தி இருக்கின்றது. அப்படியானால் இந்த தெய்வம் எங்கே, என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதானே நீ கேட்கின்றாய். என் தங்கமே, தெய்வம் எதை எப்பொழுது உனக்கு செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பும் உனக்கிருக்கின்ற கடமையையும் நீ சரியாக செய்திருக்கின்றாயா? தெய்வத்தின் மீது பழியை போடுவதற்கு முன்பாக நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல நல்ல வாய்ப்புகள், பல நல்ல அனுபவங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் ஏறக்குறைய பெற்றுவிட்டாய். நீதான் இன்னமும் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தில் தெளிவினை பெற்று வெளியில் வா. மற்றவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். என் குழந்தை, உடன் இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்று அறிய முடியாத சூழ்நிலையில் நீ இங்கே வேறு என்ன விஷயத்தை சாதித்து விடப் போகின்றாய்? மற்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆடுகின்ற நாடகங்கள் தெரியாமல் நீ அங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய். நல்லவர்களை கெட்டவர்கள் என்றும், கெட்டவர்களை நல்லவர்கள் என்றும் உன் முன்னால் அவர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படி நான் கண்டுபிடிப்பது? இப்படியே இருந்தால் என் வாழ்க்கை என்னவாகும் என்றுதானே நீ நினைக்கின்றாய். என் தங்கமே,
முதலில் எல்லோரிடத்திலுமே ஒரு சிறு தொலைவினை நீ பின்பற்று. மிகவும் அருகில் நெருங்கச் செல்ல செல்லத்தான் அவர்களின் உண்மையான முகத்தை உன்னிடத்தில் காட்டுவார்கள். எல்லோரிடத்திலுமே ஒரு அடி தொலைவு நின்று கொண்டே நீ பேசத் தொடங்கிப்பார். நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பல நல்லதை கொடுக்கும். என் தங்கமே, அதிகமாக பேசும் பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாகின்றது. ஒரு அளவுக்கு மேல் ஒருவரிடம் நெருங்கும் பொழுதுதான் அங்கே கஷ்டங்கள் உருவாகின்றது. நன்றாக பேசுகின்றார்களே, உதவி என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை என்று சொல்லிவிட மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் நெருங்கிச் சென்று உதவியை கேட்ட பிறகுதான் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று தெரிய வரும். என் தங்கமே, எல்லாமே பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்தே உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். ஏன், உன்னை பெற்றவர்கள் படாத பாடா? அவர்கள் படாத கஷ்டங்களா? அவர்கள் படாத அவமானங்களா? எத்தனை அவமானங்களை அவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ யாரை சந்தித்தாலும், யாரிடத்தில் எந்த உதவியை கேட்டாலும் அதற்கு நீ உன் மனதை தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். கூடியவரை யாரிடத்திலும் உதவி என்று நிற்காமல் வாழ்க்கையில் முன்னேறுவதை நீ எப்பொழுதும் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவேளை உதவி கேட்டுத்தான் முடியும், இல்லை என்றால் இது முடியவே முடியாது என்ற சூழ்நிலை உனக்கு எப்பொழுதாவது வந்துவிட்டது என்றால், அந்த நேரத்தில் உன் மனதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த விஷயம்தான், என் பிள்ளை, உன்னோடு பழகுகின்றவர்களிடம் நீ உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் செய்ய மறுத்தால் அதையும் தாங்குகின்ற மனப்பக்குவத்தோடு அவர்கள் முன்னால் நிற்க வேண்டும். நீ செய்ய மாட்டாய் என்று சொல்வதை நான் எதிர்பார்த்துதான் வந்தேன் என்கின்ற மனநிலையோடு நீ நிற்க வேண்டும். மாறாக ஏமாற்றத்தை தழுவியதாக ஒரு பொழுதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய அந்த அவமானம் தோய்ந்த முகத்தை காணத்தானே அவர்கள் காத்து நிற்பார்கள். அந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, நீ சரியாக நடந்து கொண்டால் அடுத்த முறை உன்னிடத்தில் நீ கேட்கின்ற உதவியை இல்லை என்று அவர்கள் மறுக்க மாட்டார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களுள் இதுவும் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொன்றிலிருந்தும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டுதானே இருக்கின்றாய். ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தை கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. சிலரது முகங்கள் உனக்கு வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அதன் பிறகாவது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும். தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தீமை செய்பவர்களை அவர்கள் ஒரு நாள் நமக்கு அடையாளம் காட்டி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும். என் தங்கமே, இந்த நம்பிக்கையோடுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உன்னை நோக்கி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லோராலும் அத்தனை எளிதாக எல்லோரையும் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை ஆண்டு காலமோ சேர்ந்து வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கே கடைசியில் அவர்களோடு இருந்தவர்களை பற்றி கேட்டால் முழுமையாக சொல்ல தெரியாது. இதுதான் வாழ்க்கை. என்ன புரிந்து கொண்டோம் என்று கேட்டால் எதுவுமே புரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருப்போம். இனிமேலாவது வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களின் மீது அதிகமான கவனத்தை செலுத்து. யார் யார் என்னென்ன விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் என்னென்ன சொல்கிறார்கள் என்று நீ சற்று சிந்தித்து பார். என் தங்கமே, உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாகி விட்டது என்றாலே உன்னோடு பேசுவதற்கு எல்லோருமே யோசிக்க தொடங்குவார்கள். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மறுப்பதற்கும் அவர்கள் யோசிப்பார்கள். என் தங்கமே,
சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ முன்னேற வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.